ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன? இது பங்குச்சந்தையில் எவ்வாறு நம்ம இயங்குது, நம்மளை எப்படிலாம் நம்ப வைக்குது அப்படிங்கிறத நம்ம பற்றி பேச போகிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அதாவது நம்ம ஊரில் இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னா அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். அவன் கெட்டிக்காரன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக லாங்குவேஜ் அப்படிங்கிறது இஸ் நாட் நாலேஜ், இஸ் த எபிலிட்டி டு கம்யூனிகேட். அதுக்காக அவன் சிறந்த அறிவாளி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கவன்லாம் நல்லா படிப்பான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ வழக்கத்தில் நம்ம சொல்கிறது சிவப்பாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்ப்பா அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு நம்ப வைக்கிறதுக்கான ஒரு கட்டுக்கதைகள். ஸோ இது மாதிரி பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்டை ஹிட் ப்ராடக்டை கொடுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும், ஏன்னா அதுவும் ஹிட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் அதுவே கூட இருக்கும். அதே மாதிரி ஒரு குரூப் இருக்குது, பெரிய நம்ப தகுந்த குரூப். அதில் 25 கம்பெனி இருக்குது. அதில் ஒரு கம்பெனி லாஸில் இருக்குது. அந்த கம்பெனி லாஸில் இருக்க கம்பெனி டேர்ன் ஓவர் ஆயிரும்னு சொல்லி எல்லாரும் போய் வாங்குவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நம்ம ஊர் முருகப்பா குரூப், ரொம்ப ப்ரூவன் குரூப், நோ டவுட், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்கள்ட்ட கோரமண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்துச்சு, பிஎஸ்சி லிஸ்டட். இப்போ சமீபத்தில் தான் அவங்க விற்றாங்க. அவங்க விற்கையில் மார்க்கெட்டில் இருந்த விலை 54-55 ரூபா. ஆனால் அவங்க விற்ற விலை 13 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில். ஏன் 55 ரூபா, 13 ரூபா ஒருத்தருக்க பங்கு ஏன் 55 பங்குச்சந்தையில் இருந்துச்சு? அப்போ பங்குச்சந்தையில் 55 ரூபா கொடுத்து வாங்கினவங்க பூரா லாஸ்ட் 3 இயர் 4 இயர் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 55 ரூபா, அந்த 35 to 50 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். ஏன் அப்போ மக்கள் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பா குரூப் ஷேர்ப்பா, நிச்சயமாக டேர்ன் ஓவர் பண்ணிடுவாங்க, லாஸ்ட்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க, அது பெரிய ரீரேட் இருக்கும்ப்பா. இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அந்த கம்பெனியை பார், இந்த கம்பெனியை பார், 250 ரூபா 450 ரூபா போகுது, ஏன் இது போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு பெரிய குரூப்பில் ஒரு ஷேர் சொல்கிறேன், TTML, டாடா டெலி மகாராஷ்டிரா. இதுக்கு பேர் பழைய HughesTele.com. இது 8 ரூபா வித்த பங்கு. லாஸ் மேக்கிங், IPO வந்த அன்னையிலேருந்து லாஸ், இன்றைக்கும் லாஸ். ஆனால் டாடா குரூப் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா, இது என்னென்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய டாடா டெலி சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, டாடா டெலி சர்வீஸ் மகாராஷ்டிரா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதுதான் இது அப்படின்னு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஒன்று. இன்னொன்று இது டாடா குரூப், நிச்சயமாக இது பிரமாதம். எத்தனை ஆர்டிக்கிள் வந்துச்சு, 8 ரூபாலேருந்து 150 ரூபா போகையில் பெரிய பெரிய ரொம்ப விவரம் தெரிஞ்ச ஆட்கள் அவங்கெல்லாம் இது 1000 ரூபா போகுதுன்னு சொல்லி 5000 ஷேர் 10000 ஷேர் தேடி பிடிச்சி வாங்கினவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்களே எடுத்து பார்த்துருங்க வேல்யூவேஷனை, எப்படிலாம் நம்ம பணம் முடக்கப்படுது பிகாஸ் ஆஃப் திஸ் ஹாலோ எஃபெக்ட். ஏன்னா அது டாடா குரூப்பை சேர்ந்தது. இன்னொன்று டாடா டெலி சர்வீசஸ்க்கும் டாடா டெலி சர்வீசஸ் மகாராஷ்டிராவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாதது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாயை, ஒரு நம்பிக்கையை உருவாக்கி ஒரு இன்டான்ஜிபிள் வேல்யூவேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை அந்த குரூப் கிட்டேருந்து அந்த கம்பெனி எடுத்துக்கும். அதே மாதிரி பொதுத்துறை இன்னைக்கு பங்குகள் பூரா பெரிய ஏற்றம் ஏறினுச்சு. அதில் லாஸ் மேக்கிங் கம்பெனி MTNL, மாநகர் டெலிகாம் நிகாம் லிமிடெட், கிட்டத்தட்ட 18 ரூபாலேருந்து 55 ரூபா போணுச்சு எல்லாம். ஏன்னா அன்னைக்கும் அதுவும் PSU தானே, அதுவும் இதே அரசை சார்ந்தது தானே. ஏன் இன்னைக்கு ஒழுங்காக நடக்கலை, ஏன் லாபத்தில் வரலை? இன்னைக்கு ரிசர்வ்ஸை விட இன்னைக்கு கடன் கூட போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய கேள்விக்குறி. பிகாஸ் ஆஃப் PSU ரேலி அந்த ஆப்ரேட்டர் அந்த ஸ்டோரி டெல்லிங்கோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்ம அந்த ஹாலோ எஃபெக்டை எடுத்துகிட்டு தான் பார்க்கணும். எப்போதுமே குட் கம்பெனிஸ் வில் கெயின் மோர். இப்போ நீங்கள் ரிலையன்ஸ்னு எடுத்துக்கங்க. வாட் ஹேப்பன் டு ரிலையன்ஸ் நேச்சுரல், வாட் ஹேப்பன் டு ரிலையன்ஸ் பவர், வாட் ஹேப்பன் டு ரிலையன்ஸ் பெட்ரோ. ஸோ எப்போதுமே அந்த ஆலமரம் அதில் தான் வேல்யூவேஷன் கூடும். அதில் அந்த விடுதிகளுக்கு வேல்யூ கிடையாது. விடுதிகள் அதனால அந்த ஆலமரம் நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் வி அசியூம் தட் இட் வில் க்ரோ மல்டிஃபோல்டு. ஸோ நம்ம 10 ரூபா பொருளை அங்கே பிகாஸ் ஆஃப் திஸ் ஹாலோ எஃபெக்ட்னால நம்ம 100 ரூபாயோ 150 ரூபாயோ கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அந்த 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 குட்வில், ஒரு இடத்துல சம்பாதிச்ச குட்வில்லை வச்சு அடுத்த இடத்துலலாம் தே ஆர் டேக்கிங் இன். ஸோ
ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஆஸ் அ இன்வெஸ்டார் இந்த மாதிரி ஒரு ஹேலோ எஃபெக்ட்டுக்கு நம்ம வேல்யூவேஷன் எல்லாம் கொடுக்காம பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் நம்ம வேல்யூ பண்ண கற்றுக்கணும். ஸோ திரும்பவும் நம்ம என்ன சொல்கிறதுனா, வேல்யூவேஷன் மேட்டர்ஸ் தேன் ஆல் திஸ் திங்ஸ். ஐ ஹோப் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.